ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் கொரியன் சீரீஸை பார்த்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ்லாம் தமிழில் வந்ததுலேயே ஒரு பெஸ்ட் சீரீஸாக இருக்கும். இப்போ சொல்ல போகிற சீரீஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச சீரீஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சீரீஸ்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ட்ராமாஸ்லாம் இருக்குன்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாகிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம 5th பிளேஸில் இருக்கிற சீரீஸ் டு ஆல் த காய்ஸ் ஹூ லவ்டு மீ. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் அண்ட் காமெடி அண்ட் ஃபேண்டசி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸில் டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரீஸோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணமே வேணாம்னு இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி 2 பசங்க இருக்காங்க. இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இவங்க 3 பேருக்கு இடையிலையும் ஒரு முன்ஜென்ம தொடர்பு இருக்கும். கடைசியில் நம்ம ஹீரோயின் அந்த 2 பேரில் யாரை தேர்ந்தெடுப்பாங்க அண்ட் அவங்களோட முன்ஜென்ம சாபம் இந்த ஜென்மத்திலையும் தொடருமா அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. ஓவராலாக இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம கதையும் இப்போதைய லவ்வும் கலந்த ஒரு வித்தியாசமான ரொமான்டிக் சீரீஸாக இருக்கும். அண்ட் 4th பிளேஸில் இருக்கிற சீரீஸ் பிளேஃபுல் கிஸ். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் ரொமான்டிக் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸில் டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு சாதாரண பொண்ணு ஸ்கூல்லையே செம்ம இன்டெலிஜென்ட்டான நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறா. எதிர்பாராத விதமாக இவங்க 2 பேர் குடும்பமும் ஒரே வீட்டில் தங்க வேண்டிய சூழல் வருது. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட மனசை எப்படி ஜெயிக்கிறாங்க அண்ட் நம்ம ஹீரோவோட அந்த கல்லு மாதிரி இருக்கிற மனசு உருகுமா, கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. கைஸ், உங்களுக்கு ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப் ரொமான்ஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், நம்ம 3rd பிளேஸில் இருக்கிற சீரீஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச சீரீஸ் தான் பினாக்கியோ. இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி அண்ட் ரொமான்ஸ் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸ் டோட்டலாக 20 எபிசோட்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோனுக்கு பொய் சொன்னால் விக்கல் வரும். ஹீரோட குடும்பம் ஒரு பொய் செய்தியால் அழிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் ஒரு கம்பெனியில் ரிப்போர்ட்டர்ஸாக வேலைக்கு சேர்ந்து உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் நம்ம ஹீரோவோட குடும்பத்தை அழிச்ச அந்த மெயின் வில்லனை சட்டப்படி பழி வாங்குவாங்களா, நம்ம ஹீரோயினுக்கும் அந்த மெயின் வில்லனுக்கும் இருக்கிற அந்த உறவு என்ன அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. கைஸ், ஓவரால் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ரொமான்டிக் காமெடின்னு ரொம்பவே சூப்பரான சீரீஸாக இருக்கும். நம்ம லீ ஜாங் சுக்கோட ஆக்டிங்காகவே இந்த சீரீஸாக பார்க்கலாம். கைஸ், நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற சீரீஸ் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த சீரீஸும் இருக்கும். அந்த சீரீஸ் தான் ரெயின் ஆர் ஷைன். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் அண்ட் மெலோ ட்ராமா பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு பில்டிங் விபத்துலேருந்து தப்பிச்ச 2 பேர் அந்த சோகத்தில் இருந்து மீண்டு வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்காங்கிறது தான் இந்த சீரீஸோட எமோஷனலான ஸ்டோரி. இவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த பாஸ்ட் கனெக்ஷன் என்ன, கடைசியில் இவங்க ஒன்றா சேர்ந்து நிம்மதியாக வாழ்ந்தாங்களா அண்ட் ரொம்ப அமைதியான அண்ட் அதே சமயம் மனசை தொடுற அளவுக்கு ஒரு அழகான கதைன்னு தான் இதை சொல்லியே ஆகணும். கைஸ், ரெயின் ஆர் ஷைன் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 1st இடத்துல இருக்கிற சீரீஸ் அண்ட் இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்ததுலேயே ஒரு மெடிக்கல் பேஸ் பண்ண பெஸ்ட் சீரீஸ்னா அது இந்த சீரீஸ் தான். அதுதான் எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர். கைஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர்னுடைய மார்வல் மூவி நினச்சாதீங்க, இது கொரியனில் வந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர். கைஸ், இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸில் டோட்டலாக 20 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு எபிசோட்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வடகொரியாவிலேருந்து தப்பிச்சு தென்கொரியாவுக்கு வர்ற ஒரு ஜீனியஸ் டாக்டர் அண்ட் இவரோட காதலியை தேடி இவர் பண்ணுற போராட்டமும் ஹாஸ்பிட்டல் நடக்கிற அரசியலும் தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. நம்ம ஹீரோவோட காதலி உயிரோடு இருக்காங்களா, அந்த பெரிய மெடிக்கல் சதிக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற சர்ஜரி சீன்ஸ் அண்ட் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே இந்த சீரீஸை ஒரு டாப் லெவல் சீரீஸாகவே கொண்டு போயிருக்கோம். கைஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் சீரீஸ் யாருக்கெல்லாம் ஆல் டைம் ஃபேவரட்ன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இப்போ சொன்ன 5 சீரீஸில் உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் எதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரீஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சோல்ஜர் ஆஃப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.